Hi friends, welcome to Marva's Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியான நெத்திலி ஃப்ரை. நெத்திலி மீனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நிறைய கால்சியம் கிடைக்குது. அதோட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது கூட நிறைய கிடைக்குது. இது குழந்தைங்களுக்கு மெயினாக லேடிஸுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு பீஸ் இஞ்சி, 5 அல்லது 6 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதோட பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கணும். விட்டு ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி ஒரு பவுல் எடுத்து அதில் மீதி உள்ள மசாலாலாம் ரெடியாக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வத்தல் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, இன்னொன்று நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பொடி. காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணும்போது நல்ல ரெட் கலர் ஆட்டம் இருக்கும். கூட 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அடித்து வச்சுருக்கணும்ல, அது கூட இந்த மசாலா சேர்த்துக்கணும். அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். கூடுதலாக வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒருக்கா அடித்து எடுத்துக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெத்திலி மீன் 250 கிராம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா அப்ளை பண்ணும்போது மெதுவாக கலந்து விடணும். ஏன்னா இது ரொம்ப சின்ன மீன், அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். இப்போ 1 ஸ்பூன் இடியப்ப மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து லைட்டாக கலந்து விடணும். இதை இப்போ லைட்டாக கோட் பண்ணி விட்டுடலாம். மீன் உடையக்கூடாது. ஃபுல்லாக இருந்தால் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இனி 1/2 மணி நேரம் மூடி அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது. நீ ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா பரவாயில்ல, கடலை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக நல்லா கோட் பண்ணி விடணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் சேர்க்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாட்டு வரும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையில் வைக்கும்போது கரிஞ்சு போயிடும். லோவில் வச்சா நல்லா கிறிஸ்பி வராது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. முதல்ல கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா வரி வச்சுருந்தோம்ல, அந்த மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது எண்ணெயில் போடும்போது ஒரு மீனாக தனித்தனியாட்டு போடணும். ஒரு மீனோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் சுற்றி உள்ள எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து கிறிஸ்பியாட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வேகம்னால போட்டால் உடஞ்சி போயிடும். ஆனால் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பணும். இது சின்ன மீன் தான், அதனால் சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆயிரும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் அது அப்சார்ப் ஆயிடும். நல்லா கிறிஸ்பியாட்டு நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிறிஸ்பியான ஸ்பைசியான நெத்திலி மீன் ஃப்ரை, அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெரி வெரி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.